நிறைய படிக்க வேண்டும், எப்பாடுபட்டாவது படிக்க வேண்டும். கல்வியும் அதிகாரமும் அரசியலும் தான் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை இந்த மண்ணில் ஏற்படுத்துகிறது. நிறைய படிக்க வேண்டும். நமக்கு முன்னால் நடந்து முடிந்த நிறைய வரலாறுகள் இருக்கிறது. ரஷ்யாவினுடைய கம்யூனிச புரட்சியை பற்றி நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தை கம்யூனிச புரட்சி எப்படியெல்லாம் ஒடுக்கியது என்பது வரலாறுகளில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. முஸ்லிம்களை தேடி தேடி கொன்றார்கள், குர்ஆனை தேடி தேடி எரித்தார்கள், குர்ஆனை வீட்டில் பகிரங்கமாகவோ வீட்டிலேயோ வெளியேயோ ஓதுவதை தடை செய்தார்கள். ரஷ்யாவில் கம்யூனிச புரட்சி நடந்த பொழுது இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் புத்தகங்களில் வரலாறாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அதை நோக்கி உங்களுடைய சிந்தனைகளை திருப்புங்கள். இந்த சமுதாயத்திற்கு சமகாலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் மிக பெரும் படிப்பினை. சிலுவை போரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? 11வது நூற்றாண்டு முதல் 14வது நூற்றாண்டு வரை சிலுவை போரில் இஸ்லாமியர்கள் எப்படியெல்லாம் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் படியுங்கள். அவையெல்லாம் வரலாறுகள், நமக்கு தேவையானவை. நிறைய செய்திகள் இருக்கிறது இங்கு. நாம் தெரிந்து கொள்வதற்கு, படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது. இன்னும் நாம் கொள்கைகளை பிடித்துக் கொண்டு விரலாட்டுவதா வேண்டாமா? தர்காவுக்கு போய் துவா ஓதுறதா வேண்டாமா? கூட்டு சேர்ந்து துவா ஓதுறதா வேண்டாமா? தொப்பி போடலாமா வேண்டாமா? இமாமை பின்பற்றலாமா வேண்டாமா? இதை மட்டுமே மையமாக வைத்து நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டிய பார்வை இந்த சமுதாயத்திலே எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் மாறுவோம்.